سبيل سعادتي وأفكاري நான் அரசனிடம் நீதி கேட்டு வந்திருக்கின்றேன். வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்கே தன் உடலையே தந்த ஸ்ரீ மன்னனை நீ அறிவாயா? யானே அரசன், யானே கல்வன். الحروف بأشواق وأزدان هذه هيا قد سرت للسعد في أمان تروي. அன்னைக்கு நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது. பூம்புகாலிருந்து மதுரைக்கு வந்துவிட்டோம். நீ என்ன செய்வது? கையில் எந்த செல்வமும் இல்லை. கவலைப்படாதீர்கள், என் கால் சிறந்தை தருகிறேன். இதை எடுத்துக்கொண்டு விற்று வாருங்கள். அதில் நம் வாழ்க்கை தொடங்கலாம். சரி, கொடு, விற்று வருகிறேன். அக்கா, வர வர நம்ம ஊர்ல கல்வர்கள் செல்ல தாங்க முடியல. ஏன் உங்க வீட்டுல ஏதாவது களவு போய்விட்டதா? இல்ல இல்ல, நம்ம வீட்டுல களவு போனா யாரு கேப்பா? அரண்மனையிலேயே அரசியோட சிலம்ப காணுமா? ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. அப்படியா? என்ன சொல்ற? அங்க பாரு, வெளியூர் ஆள் மாதிரி இருக்கு. கையில சிலம்பு வேற இருக்கு. ஒருவேளை அவன் அந்த களவாணியா இருக்குமோ? வா, போய் பேசி புடிச்சு கொடுத்துடலாம். அண்ணா, நீங்க யார்? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் பூம்புகாலிருந்து வேலையை தேடி வந்திருக்கிறேன். அப்படியா? பார்க்க களைப்பா இருக்கீங்களே. வாங்க, சாப்பாடு தரோம். சரிம்மா, வாங்க வாங்க. அரசியோட சிலம்பத்தை பிடிச்சிட்டோம். இந்தாங்க, பிடிச்சிட்டு வாங்க. வா, என்னோட அரண்மனைக்கு இழுத்து செல்கிறேன். இல்லை இல்லை, நான் விடவில்லை. விடுமல், நான் விடவில்லை. அரண்மனைக்கு இழுத்து செல்லப்பட்ட கோவலனுக்கு பாண்டிய மன்னன் மரண தண்டனை விதித்தான். கோவலன் கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேட்ட கண்ணகி நீதி கேட்ட அரண்மனை நோக்கி ஆவேசமாக வருகிறாள். ஏன் அழுகிறாய்? அதை நான் உன்னிடம் கூற முடியாது. நான் அரசிடம் தான் கூறுவேன். நான் அரசிடம் நீதி கேட்டு வந்திருக்கின்றேன். சரி, நான் உள்ளே சென்று அனுமதி வாங்கி வருகிறேன். அரசே, அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன நேரிட்டது என்று கேட்டாயா? கேட்டேன் மன்னா. அதை பற்றி தங்களிடம் நான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் தங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. செல்லுங்கள் அம்மா. ஐந்து கண்களோடு எம்மை காண இந்த பெண்ணே, நீ யார்? உனக்கு என்ன நடந்தது? ஆராயாத நீதி வணங்கிய மன்னனே, உன்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்கே தன் உடலையே தந்த ஸ்ரீ மன்னனை நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலில் இட்டுக் கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொண்டானே மனைவி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? என்ன, மன்னன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் வேறு ஏதாவது கதை கூறிக்கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை? அதை கூறு முதலில். இழப்பின் அருமை தெரியாத அமைச்சரே, என் நிலை தெரியாமல் பேசுகிறாய். இதுவரை நான் கூறிக்கொண்ட பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழையில்லா சிறப்புடைய மாசாத்துவானின் மகனாகிய கோவலன் என்பாரின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும், நிறுத்துங்கள். என் கணவன் எதிர்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? பிழைக்க வழி தேடி இந்த ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்து என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டீர்களே. பெண்ணே, போதும், நிறுத்து. அரசியின் சிலம்பை திருடியவனை கொள்வதுதானே நீதி. இது உனக்கு தெரியாதா? அரைநெறி தவறிய மன்னனே, தவறிலிருந்தவை தண்டித்தால் நீதி என்பதை நானும் அறிவேன். ஆனால் என் கணவன் ஒன்றும் கல்வன் அல்ல. அவனிடம் இந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பல்ல. அதன் இன்னொரு சிலம்பு என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் படை மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? என் சிலம்பு முத்து பெயர்களால் ஆனது. ஆம், உண்மைதான். வேண்டுமென்றால் சோதித்து பாருங்கள். யாரங்கே? கொண்டு பாருங்கள் அந்த சிலம்பை. இதோ, இதுதான் கோவலன் கைப்பற்றிய சிலம்பு. கொடுங்கள் அந்த சிலம்பை. நீ தராது என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறு செய்யாத என் கணவனை கொன்று விட்டாயே. இதோ இந்த சிலம்பை உன்னை நிரூபிக்கின்றேன். இங்கே பார், இதோ பார். இதிலிருந்து சிதறி போகும்
இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பரிசலுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருக்க தகுமா? இனி இந்த செங்கோல் எதற்கு? இன்றோடு என் வாழ்நாள் முடிவதாக. அரசே, அரசே, நீ தவிர்த்ததற்காக தங்கள் உயிரையே விட்டு விடுங்களே. நான் மட்டும் எப்படி உயிர் வாழ்வேன்? நீதி தவறியதற்காக பாண்டிய மன்னன் தன் உயிரையே நீத்தான். تروي الجمال بألفان وأطيان عروسة النور تاج البدر يبرزها نجما يشع بأنوار وأنوار مبارك زوجها جاءت على درر زوج النقاء بتتويج وإبهار